குழந்தைய பார்த்துக்க வந்துட்டு கொலகாரங்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க நம்ம ஹீரோயினை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2025 ரிலீஸ் ஆன நானி சீஸ் ஆல் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் மர்டர் மிஸ்ட்ரி மூவி. இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஹீரோயின் ஒரு சின்ன பையனை பார்த்துக்கிறக்காக நானி வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு சேர்ந்த அடுத்த நாளே இதுக்கு முன்னாடி நானியாக வேலை பார்த்துட்டு இருந்த லேடி கொலை செய்யப்படுறாங்க. 4 மாதத்துக்கு முன்னாடி இந்த வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்த இன்னொரு லேடியும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஹீரோயினுக்கு இந்த வீட்டில் வேலை பார்க்கலாமா இல்லை வேலையை விட்டு போயிடலாமான்னு பயம் வருது. இதே நேரம் ஹீரோயினுக்கு கில்லர் கிட்டேருந்து மிரட்டல் மெசேஜும் வர ஹீரோயின் ஆடி போயிடுறாங்க. ஹீரோயின் என்ன பண்ணாங்க, பொண்ணுங்களை கொலை பண்ணுற அந்த கில்லர் யார், எதுக்காக கொலை பண்ணுறான், கிளைமேக்ஸில் இருக்கிற கூஸ் பம்பான ட்விஸ்ட் என்னன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். படம் ஆரம்பிக்கிறதே ஒரு க்ரைம் சீன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு டிடெக்டிவ் ஒரு லேடியோட டெட் பாடியை பார்த்துட்டு இறந்து போனது யாஸ்மின், ரிவர் டவுனை சேர்ந்தவங்க, மேயர்கிட்ட தான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதா சொல்கிறாரு. ஸோ உடனே இந்த விஷயத்தை மேயருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாரு. அடுத்த சீன் 4 மாதம் கழித்து ஆரம்பிக்குது. ஒரு லேடி ரிவர் டவுன் அப்படிங்கிற ஊருக்கு வராங்க. இவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயின், பேரு கிரேஸ். இவங்க தங்கி இருக்கிறது ஃபிலடெல்ஃபியாங்கிற ஊரில். இப்போ இங்கே வந்திருக்கிற விஷயம், இந்த ஊர் மேயர் பையனை பார்த்துக்கிற நானி ஜாப், அதாவது பேபி சிட்டர் வேலைக்காக வந்திருக்காங்க. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் பேர் ஜேம்ஸு. அவர் இப்போ ஃபிலடெல்ஃபியாவில் தான் இருக்கார். ஸோ ஹீரோயின் வேலைக்காக இங்கே வந்தனால ஹீரோயினை ரொம்பவே மிஸ் பண்ணுறதா சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. ஹீரோயினோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இங்கே தான் காஃபி ஷாப் வச்சு நடத்திட்டு வராங்க. அவங்க சொல்லி தான் ஹீரோயினுக்கு இந்த வேலையே கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக காஃபி ஷாப்புக்கு போகிறாங்க. இவங்க தான் அந்த ஃப்ரெண்டு. இவங்க பேர் ஆண்ட்ரியா. ஹீரோயின் ஆண்ட்ரியா பார்த்ததுமே 2 பேரும் ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு இந்த வேலை வாங்கி கொடுத்ததுக்கு உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஆண்ட்ரியான்னு சொல்லிட்டு அலெக்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுமே எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த அலெக்ஸ் யாருன்னா இந்த ஊரோட மேயர். இது போக இவங்க காலேஜ் சீனியரும் கூட. இவங்க பேசிகிட்டு இருக்கிறப்பவே மேயர் ஆண்ட்ரியாவோட காஃபி ஷாப்க்கு வராரு. ஆண்ட்ரியா மேயரை பார்த்ததுமே இவன் ரீசெண்டாக கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக தான் இருக்கான் தெரியுமான்னு சொல்கிறாங்க. படம் ஆரம்பித்தப்ப யாஸ்மின் ஒரு லேடி இறந்து போனதை காட்டினாங்கல்ல, அவங்க மேயரோட ஆஃபீஸில் தான் வேலை பார்த்துருக்காங்க. யாஸ்மினை கொலை பண்ண கில்லரை இன்னும் இந்த ஊர் போலீஸ் கண்டுபிடிக்கவே இல்லை. யாஸ்மினை எல்லாருக்குமே பிடிக்கும், ஆனால் இவளை போய் யார் கொலை பண்ணான்னு தான் தெரில, ஒரே மர்மமாக இருக்குன்னு ஆண்ட்ரியா சொல்கிறாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே மேயர் ஹீரோயின் கிட்ட வந்து பேசுகிறாரு. ஹாய் கிரேஸ், என்ன ரிவர் டவுனுக்கு வந்தாச்சா? என் ஒய்ஃபும் என் பையனும் உங்களை பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்கன்னு சொல்கிறாரு. அப்போ மேயரோட ஒய்ஃபு பையனை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்துருங்கன்னு மெசேஜ் அனுப்புகிறாங்க. மேயர் ரொம்பவே பிஸியாக இருக்கிறத பார்த்துட்டு நான் இன்னும் அவங்க பையனை பிக்கப் பண்ணிட்டு வரட்டுமான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. இவர் ஹீரோயினை நானியை அப்பாயிண்ட் பண்ணதுமே கார்டியன் லிஸ்ட்டில் ஸ்கூலில் பேரை கொடுத்துட்டாராம். ஸோ ஹீரோயின் பிக்கப் பண்ண போனால் பையனை ஹீரோயின் கூட அனுப்பி வைப்பாங்க. அதனால் மேயரும் உனக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு காஃபி ஷாப்லேருந்து அவசரமாக கிளம்பிடுறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் மேயரோட பையனை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. இந்த பையனோட பேர் ஆண்டி. மேயர் வீடை பார்த்தாலே பேலஸ் மாதிரி இருக்குது. வீட்டில் மேயரோட அம்மா இருக்காங்க, அதாவது ஆண்டியோட பாட்டி. நீ தான் நியூவாக அப்பாயிண்ட் ஆகிருக்கிற நானியான்னு இந்த கிரானி கேட்க ஹீரோயின் ஆமான்னு சொல்கிறாங்க. ஆண்டி, உனக்கு ஸ்கூல் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, போ ஃபஸ்ட்டு அதை முடின்னு பாட்டி சொல்லவும் ஹீரோயின் இருந்துட்டு நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆண்டியோட ரூமுக்கு போகிறாங்க. ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு என்ன பண்ணலான்னு ஹீரோயின் ஆண்டி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப மேயர் வீட்டில் வேலை பார்க்குற சமையல்காரர் வராரு. இவரோட பேர் காலின். ஹீரோயின் கிட்ட தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. அப்போ ஆண்டி காலின் கிட்ட இன்னைக்கு பீஸா பண்ணிடுங்கன்னு சொல்கிறான். காலினோ ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்ப ஹீரோயின் இருந்துட்டு உனக்கு பீஸானா பிடிக்குமான்னு கேட்குறாங்க. ஆமாம், எங்கள் அப்பா இட்டாலியன், ஸோ ஆப்வியஸாக நாங்கள் பீஸா லவர்னு சொல்கிறான். ஓகே, அப்படின்னா நம்ம ஏன் உன் ஸ்கூல் ப்ராஜெக்டை ஃபேமிலி ட்ரீ பற்றி பண்ணக்கூடாது? உன்னோட டிஎன்ஏ எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா நீ எவ்வளோ % இட்டாலியன்னு தெரிஞ்சுக்கலாம், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆண்டிக்கும் இந்த ஐடியா பிடிச்சி போகவும் ஃபேமிலி ட்ரீ ப்ராஜெக்ட்டுக்கு ஓகேன்னு சொல்லிடுறான். இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு லேடி அங்கே வராங்க. இவங்க பேர் லூயிஸ். இந்த வீட்டில் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாங்க. மேனேஜர் ஹீரோயின் கிட்ட நல்லா ஜாலியாக பேசிட்டு போகிறாங்க. அன்றைக்கி நைட்டே மேயரோட ஒய்ஃபும் வந்து ஹீரோயின் கிட்ட பேசுகிறாங்க. அப்புறம் எல்லாருமே டின்னர் சாப்பிட்றாங்க. மேயர் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே ஹீரோயின் கிட்ட அன்பாக பேசுகிறது ஹீரோயினுக்கு கம்ஃபர்டபுளாகவும் ஹாப்பியாகவும் இருக்கு. அன்றைக்கி நைட்டே ஹீரோயின் ஆண்ட்ரியாவுக்கு கால் பண்ணி தனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆண்ட்ரியா இருந்துக்கிட்டு உன்னோட வேலை அது மட்டும் இல்லை, மேயர் ஃபேமிலியில் என்ன நடக்குதுன்னு எனக்கு சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ ஆண்ட்ரியா ஹீரோயினுக்கு இந்த வேலையை வாங்கி தந்ததே மேயர் ஃபேமிலியில் நடக்கிற சீக்ரெட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போல. ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பலான்னு போகிறப்ப காலின் அங்கே வராரு. நீங்கள் இங்கே எவ்வளோ நாள் வேலை பார்க்குறீங்கன்னு ஹீரோயின் கேட்க 6 மாதமாக இங்கே ஒர்க் பண்ணுறதா சொல்கிறாரு. ஸோ நானும் இங்கே தான் ஒர்க் பண்ண போகிறேன், எனக்கு ஏதாச்சும் டிப்ஸ் கிடைக்குமான்னு ஹீரோயின் கேட்கவும் இந்த வீட்டில் எல்லாரும் ஓகே தான், இருந்தாலும் ஆண்டியோட பாட்டிக்கிட்ட மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா இங்கே முடிவெடுக்கிறது எல்லாமே அவங்க மட்டும்தான்னு காலின் சொல்கிறாரு. அடுத்த நாள் ஹீரோயின் மேயரோட பையனை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு நேராக ஆண்ட்ரியாவோட காஃபி ஷாப்புக்கு போகிறாங்க. ஆண்ட்ரியா இருந்துட்டு உன்னோட ஃபஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்க மேயர் ஃபேமிலியை பற்றி ஹீரோயின் ஹாப்பியாக ஷேர் பண்ணுறாங்க.
அந்த காஃபி ஷாப்பில் ஒரு லேடி ஹீரோயின் பேசுகிறது கேட்டுட்டு, நீ மேயர் வீட்லையா நானியை ஜாயின் பண்ணிக்கன்னு கேட்குறாங்க. இவங்களோட பேர் விக்டோரியா. ஹீரோயின் வேலைக்கு செய்கிறதுக்கு முன்னாடி இவங்க தான் மேயர் வீட்டில் நானியாக இருந்திருக்காங்க. ஹீரோயின் இந்த வேலையில் ஜாயின் பண்ணது விக்டோரியாவுக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு தெரியுது. ஆனால் விக்டோரியா தானே தான் அந்த வேலையை விட்டு நின்றுட்டதை ஆண்ட்ரியா சொல்கிறாங்க. ஹீரோயின் இருந்துட்டு ஏன் என்னாச்சுன்னு கேட்க, விக்டோரியாவும் இப்போ 4 மாதத்துக்கு முன்னாடி இறந்து போன யாஸ்மினும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு போல். ஸோ யாஸ்மின் இறந்ததுலேருந்தே விக்டோரியா கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக தான் இருக்கான்னு ஆண்ட்ரியா சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் மேயர் வீட்டுக்கு போகிறப்ப மேயர் ஒய்ஃப் கரெக்டாக வீட்டிலேருந்து வெளியே வராங்க. மேயர் ஒய்ஃப் ஹீரோயின் கிட்ட உங்களோட நியூ ஜாபு நியூ டவுன் எல்லாம் பிடிச்சிருக்கான்னு கேட்கவும், எல்லாம் ஓகேயாக தான் இருக்குது, பட் என் ஹஸ்பண்டை தான் கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இந்த வீக்கெண்டு தன்னை வந்து பார்க்க போகிறதாவும் ஹஸ்பண்டோட பேர் ஊர் அவர் பார்க்குற வேலைன்னு எல்லாத்தையும் மேயர்கிட்ட ஒப்பிக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் நேற்று உங்கள் எக்ஸ் நானி விக்டோரியாவை பார்த்தேன்னு சொல்கிறாங்க. அவங்க ஏன் வேலையை விட்டு போயிட்டாங்கன்னு ஹீரோயின் கேட்க, அவங்க இங்கே வந்தே 6 மாதம் தான் ஆச்சு, அது மட்டும் இல்லை அவளுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு நானி ஜாபு, ஒருவேளை அவளுக்கு இந்த ஜாப் செட் ஆகலை போல் அதான் போயிட்டாங்கன்னு மேயரோட ஒய்ஃபை சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஒரு லேடி கயாக்கிங் பண்ணிட்டு வரதை காட்டுறாங்க. அதாவது கயாக் அப்படிங்கிற துடுப்பை போட்டு போட்டில் சவாரி பண்ணுறதுக்கு பேர் தான் கயாக்கிங். போட்டை கரைக்கிட்ட வச்சு கட்டிக்கிட்டு இருக்கிறப்ப பிளாக் ஹூடி போட்ட ஒருத்தன் வந்து அந்த லேடியை அடிச்சே கொலை பண்ணிடுறான். இந்த சீனை கட் பண்ணிட்டு ஹீரோயின் மேயர் வீட்டில் இருக்கதை காட்டுறாங்க. அப்போ மேயரோட பையன் கொஞ்சம் பதட்டமாக உள்ள வரான். கார்டன் ஏரியாவில் இருக்கிற ஷெட்டுக்கிட்ட யாரோ இருக்கிற மாதிரியே இருக்குன்னு சொல்கிறான். நீயே அங்கே தனியாக போன, நான் தான் வந்திருப்பேன்ல, சரிவா நம்ம விளையாட போகலான்னு ஹீரோயின் ஆண்டியை கூட்டிகிட்டு ப்ளே கிரவுண்டுக்கு கிளம்புறாங்க. ஆண்டி ஷெட்டுக்கிட்ட யாரோ இருக்காங்கன்னு சொன்னதை ஹீரோயின் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல போல். அப்போ ஆண்டியோட பாட்டி கரெக்டாக வந்து எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னு கேட்க, ப்ளே கிரவுண்ட் போகிறோன்னு சொல்லிட்டு ஆண்டியை கூட்டிகிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆண்டி விளையாடிட்டு இருந்த பால் கரெக்டாக ரிவர்கிட்ட போகுது. பாலை எடுக்க போன ஆண்டி பதறி அடிச்சுட்டு ஹீரோயின் கிட்ட ஓடி வரான். இதை பார்த்து பதறி போன ஹீரோயினும் ரிவர்கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்க போகிறாங்க. பார்த்தா அங்கே ஒரு டெட் பாடி மிதந்துட்டுருக்கு. ஹீரோயின் உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. மேயர் ஒய்ஃபு போலீஸ்னு எல்லாரும் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. டிடெக்டிவ் வந்து க்ரைம் சீனை அனலைஸ் பண்ணிட்டு இறந்து போனது விக்டோரியான்னு ஒரு குண்டு தூக்கி போடுறாரு. ஆனால் விக்டோரியாவை ஒருத்தன் கொலை பண்ண மாதிரி தானே நமக்கு காட்டினாங்க. ஆனால் டிடெக்டிவ் என்ன சொல்கிறாருன்னா, விக்டோரியா இறந்தது கால் தடுக்கி விழுந்து மண்டையில் அடிப்பட்டனால இறந்து போயிட்டு தான் நினச்சிட்ருக்காரு. மேயரோட ஒய்ஃபு நீங்கள் வேணும்னா இன்றைக்கி லீவ் எடுத்துக்கோங்கன்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல, இல்லை எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது, நான் வேணும் அவங்க ஆஃபீஸில் கூட வேலை பார்க்குறேன்னு ஹீரோயினாக சொல்கிறாங்க. ஏன்னா விக்டோரியாவை நேற்று தான் பார்த்து பேசினாங்க. ஆனால் இன்றைக்கி செத்து பொணமா மிதந்ததை பார்த்ததும் ஹீரோயினுக்கு பயங்கரமாக அப்செட் ஆகுது. ஹீரோயின் மேயரோட ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஆண்டியோட பாட்டி அங்கே வராங்க. உன் பையன் பார்த்தது ஒரு டெட் பாடியை, அவன் கூட இருந்து அவனை பார்த்துக்காம இப்போவும் என்ன ஆஃபீஸில் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன்னு திட்டுறாங்க. அம்மா நான் அந்த ஊரோட மேயர், எனக்கு தலைக்கு மேலே வேலை இருக்குது, ஃபஸ்ட்டு யாஸ்மின் இப்போ விக்டோரியா, நான் தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு மேயரும் கோவமாக பேசுகிறாரு. விக்டோரியா இறந்தது ஆக்சிடென்டல் டெத்து, அதுக்கு நீ பதில் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை, முதல்ல ஃபேமிலியை பாருன்னு திட்டிட்டு போகிறாங்க. ஹீரோயின் அன்றைக்கி வேலையை முடிச்சுட்டு பயங்கர ஸ்ட்ரெஸ்ட்டு ஆண்ட்ரியா பார்க்க வராங்க. இன்றைக்கி ஃபுல்லாகவே மேயர் கூட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணதா சொல்லிவிட்டு நேற்று தான் விக்டோரியாவை பார்த்தோம், ஆனால் அதுக்குள்ளே இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. அப்போ காலின் அந்த பக்கமாக நடந்து போகிறத பார்த்த ஆண்ட்ரியா, இவன் என்ன வேலை நேரத்தில் வெளியே சுற்றிட்டு இருக்கான், அதுவும் விக்டோரியா வீட்டு பக்கம் இவனுக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆண்ட்ரியாவும் ஹீரோயினும் காலினை ஃபாலோ பண்ணி போனால் அவர் நேராக விக்டோரியாவோட வீட்டுக்குள்ளேயே போகிறாரு. இவர்கிட்ட எப்படி விக்டோரியா வீட்டோட சாவி இருக்குன்னு ஆண்ட்ரியாவுக்கு தெரியல. அடுத்த சீனில் ஹீரோயின் மேயரோட வீட்டுக்கு போகிறப்ப மேயர் ஒய்ஃப் அப்செட்டாக இருக்காங்க. ஹீரோயின்கிட்ட வந்து விக்டோரியா இறந்தப்ப அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததா சொல்லவும், இது என்னடா கதையில் இன்னொரு ஷாக்குன்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் கிச்சனுக்கு போகிறப்ப காலின் இன்னும் வேலைக்கு வரலன்னு தெரியுது. மேனேஜர் தான் அங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க. காலின் வரலையான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. காலின்னு விக்டோரியாவும் ரொம்ப க்ளோஸ்டாக இருந்திருக்காங்க. நேற்று விக்டோரியா இறந்ததை கேள்விப்பட்டதுலேருந்தே காலின் செம்ம அப்செட் ஆகிட்டாராம். இதில் விக்டோரியா வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்கன்னா ஒருவேளை காலின் தான் அப்பாவான்னு தெரியலன்னு மேனேஜர் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயினுக்கு டிடெக்டிவ் கிட்டேருந்து கால் வருது. டிடெக்டிவ் விக்டோரியாவோட டெத்தை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கார் போல். ஸோ ஹீரோயின் கிட்ட விசாரிக்கணும், இன்றைக்கி ஈவினிங் மேயர் வீட்டுக்கு வரேன்னு சொல்லவும் ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. டிடெக்டிவ் கிட்ட பேசிட்டு மேயர் வீட்டுக்கு திரும்பி வரப்ப மேயரும் மேயரோட ஒய்ஃபும் காரசாரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. ஏன்னா விக்டோரியா இறக்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேயர் விக்டோரியாவை மீட் பண்ணுற பிளானில் இருந்திருக்காரு. அவள் தான் வேலையை விட்டே போயிட்டா, உனக்கு என்ன அவள் கூட மீட்டிங்னு மேயர் ஒய்ஃப் கேட்க, விக்டோரியா தான் அவளோட கெரியர் பிளானை பற்றி என்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க, மற்றபடி நான் வேறு எதுவும் பிளான் பண்ணலன்னு மேயர் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு யாஸ்மின் இப்போ விக்டோரியாவான்னு மேயர் ஒய்ஃப் கேட்க மேயருக்கே ஷாக்கிங்காக இருக்கு. யாஸ்மின் கொலை செய்யப்பட்டிருக்கா, ஆனால் விக்டோரியா இறந்து போனது ஆக்சிடென்ட்லா, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம், எல்லாம் சரியாயிடும்னு மேயரோட ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஒய்ஃபுக்கு மேயர் மேலேயே தான் கோபம் இருக்குது, ஆனால் சந்தேகப்படுறாங்களான்னு தெரியல. இவங்க டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே ஹீரோயினும் கேட்குறாங்க.
மேயர் ஆஃபீஸ்க்கு கிளம்புனதும் ஹீரோயின் மேயரோட ஒய்ஃப் கிட்ட போய் பேசுகிறாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு மேயர் ஒய்ஃபு சமாளிக்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட எதையும் ஷேர் பண்ணுறல மேயர் ஒய்ஃபு விருப்பப்படலை. அடுத்த சீனில் ஹீரோயின் ஆண்டிக்கு கதை சொல்லிட்டு இருக்காங்க. கதை சொல்லி முடிச்சதுமே உனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு கிட் வந்துருச்சு, நாம் நாளைக்கு உன்னோட சாம்பிள் எடுத்துகிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண கொடுக்கலாம், ஃபேமிலி ட்ரீ ப்ராஜெக்ட்டும் பண்ண ஆரம்பிக்கலான்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ சடனாக ஆண்டி விக்டோரியாவை நினச்சி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா இவனோட ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷனுக்கு விக்டோரியா வரதா சொல்லியிருந்தாங்களாம். எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டியை தவிர எல்லாருக்குமே விக்டோரியா பிடிச்சிருந்துச்சுன்னு ஆண்டி சொல்கிறான். ஆண்டியோட பாட்டி நடந்துக்கிட்ட விதத்தினால தான் விக்டோரியா வேலையை விட்டே போயிட்டதாகவும் சொல்கிறான். அடுத்த சீனில் ஹீரோயின் தான் ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஹஸ்பண்டு நாளைக்கு நைட்டு ஹீரோயினை மீட் பண்ணிட்டு அடுத்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுற பிளானில் இருக்காரு. நான் வேணும்னா மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு உன் கூடவே தங்கிடுவான்னு கேட்க இல்லை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் டிடெக்டிவ் மேயரோட வீட்டுக்கு வராரு. காலையில் இவர் ஹீரோயினுக்கு கால் பண்ணி நைட்டு வீட்டுக்கு வரேன்னு சொன்னார்ல, இதே மாதிரி மேயர் வீட்டில் வேலை பார்க்குற காலன்கிட்டையும் விசாரிக்கணும்னு டிடெக்டிவ் சொல்லியிருக்கார் போல். ஸோ இப்போ காலன் பதட்டமாக ஓடி வந்து டிடெக்டிவ் எதுக்கு வீட்டுக்கு வராரு, எனக்கு இந்த இன்ட்ராகேஷன்லாம் பிடிக்காதுன்னு சொல்கிறாரு. அப்போ கரெக்டாக டிடெக்டிவ் காலிங் பெல் அடிக்கிறாரு. இவன் டென்ஷன் ஆகணும்னு ஹீரோயினுக்கு காலின் மேலே டவுட் வருது. அதனால் டிடெக்டிவ் ஹீரோயினை விசாரிக்கிறப்ப நேற்று நைட்டு காலின் விக்டோரியா வீட்டுக்கு போனதையும் அவர்கிட்டையும் ஒரு சாவி இருக்குங்கிற எல்லா விஷயத்தையுமே டிடெக்டிவ் கிட்ட சொல்லிடுறாங்க. அப்போ மேயர் வீட்டுக்கு வந்து என்ன விஷயம்னு கேட்கவும் விக்டோரியாவோட டெத்து ஆக்சிடெண்ட் இல்லைன்னு சொல்கிறாரு. இவங்க இதையே இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க போல். இது கேட்டதும் மேயர் ஹீரோயின் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அடுத்து டிடெக்டிவ் காலின் கிட்ட விசாரணை பண்ணுறாரு. காலின் விக்டோரியா சாகிறதுக்கு நாள் விக்டோரியா கூட தான் இருந்ததா சொல்கிறாரு. இதை ஒட்டு கேட்டுட்டு வந்த மேயரோட ஒய்ஃபு ஹீரோயின் கிட்ட வந்து சொல்கிறாங்க, விக்டோரியா ஆக்சிடெண்ட்லாம் சாகலையா, அதை விட காலின் விக்டோரியா சாகிறதுக்கு நாள் நைட்டு விக்டோரியா கூட தான் தங்கினதா வேற சொல்கிறான். உண்மையிலேயே இவன் பாவம் தான், இவனோட 2 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுமே செத்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. 2 கேர்ள் ஃப்ரெண்டா, அது யாருன்னு ஹீரோயின் கேட்க ஃபஸ்ட்டு இறந்து போன யாஸ்மினுமே காலினோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா. அவங்க இறந்தப்ப 2 பேரும் பிரேக்கப்பில் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோயினுக்கு காலின் மேலே தான் சந்தேகம் அதிகமாகுது. ஹீரோயின் தூங்க போகிறப்ப ஹீரோயினோட ஃபோனுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வருது. விக்டோரியா விஷயத்தில் மூக்க நுழைச்சின்னா அடுத்த டெட் பாடி நீ தான் அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கு. ஹீரோயின் இந்த மெசேஜை பார்த்துட்டு ரொம்பவே பயந்துடுறாங்க. அடுத்த நாள் கிச்சனுக்குள்ளே போகிறப்ப காலின் கத்தியை வச்சு வெள்ளரிக்காய் நறுக்கிட்டு இருக்காரு. இவன் எந்த நேரத்தில் என்னை குத்த போகிறானோன்னு பயந்துக்கிட்டே கிச்சனுக்கு போகிறாங்க. அப்போ ஆண்டி அங்கே டிஎன்ஏ சாம்பிள் கிட்டோட வரான். அவனோட ஓரல் சாம்பிளை ஹீரோயின் எடுத்துக்கிறாங்க. இதே எதுக்குன்னு காலின் ஆண்டி கிட்ட கேட்க என்னோட ஃபேமிலி ட்ரீ ப்ராஜெக்ட்டுக்குன்னு ஆண்டி சொல்கிறான். ஹீரோயினோட ஃப்ரெண்டு மைக்கேல்னு ஒருத்தர் தான் இந்த டெஸ்ட்டை பண்ணுவார் போல. ஸோ ஆண்டியோட சாம்பிளை கொரியர் அனுப்பிட்டேன்னு மைக்கேலுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அடுத்து டிடெக்டிவ்க்கு கால் பண்ணி எனக்கு த்ரெட்னிங் மெசேஜ் அனுப்புனது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு கேட்குறாங்க. அது பர்னர் ஃபோன்லேருந்து வந்தனால மெசேஜ் அனுப்புனது யாருன்னு தெரில. ஆனால் லொக்கேஷன் ட்ரேஸ் பண்ணதில் அது மேயர் வீட்டில் இந்த ரேடியஸ் ஸ்கூலில் இந்த டவரில் தான் காட்டியிருக்கு. அப்படின்னா மேயர் வீட்டில் இருக்கிற யாராவது அந்த மெசேஜ் அனுப்பியிருக்காங்களான்னு ஹீரோயின் கேட்க மேபி அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. அடுத்த சீனில் மேயர் வீட்டில் எலெக்ஷனுக்கான ஒரு சின்ன பார்ட்டி நடந்துகிட்ருக்கு. ஹீரோயினுக்கு அந்த வீட்டில் இருக்கவே இப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது. சரி காற்று வாங்கலான்னு வெளியே போகிறப்ப காலின் அங்கே வந்து நிற்கிறாரு. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, ஸ்டோர் ரூம்லேருந்து ஒயின் பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு வர முடியுமான்னு கேட்குறாரு. ஹீரோயினுக்கு காலின் மேலே சந்தேகம் இருக்குது, இருந்தாலும் ஹெல்ப் கேட்கறனால ஓகேன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டோர் ரூமை உள்பக்கம் போயிட்டிடாதீங்க, ஏன்னா வெளியிலேருந்து தான் திறக்கவே முடியும், லாக் ஆச்சுன்னா நீங்கள் உள்ளே மாட்டிக்குவீங்கன்னு காலின் சொல்கிறாரு. ஹீரோயினும் ஸ்டோர் ரூமுக்கு போனதும் ஒரு ரைஸ் பேக் எடுத்து டோர் கிட்ட அண்டை கொடுத்துட்டு ஒயின் பாட்டில் எடுக்க போகிறாங்க. ஆனால் அந்த கேப்பில் யாரோ ஸ்டோர் ரூம் டோரை மூடிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் கதவை தட்டி தட்டி பார்க்குறாங்க, ஆனால் அங்கே யாருமே இல்லை. கொஞ்ச நேரத்துலையே மேனேஜருக்கு மட்டும் ஸ்லைட்டாக சத்தம் கேட்குது. மேனேஜர் அங்கே வர்றப்ப வேகமாக யாரோ ஓடுற மாதிரி தெரியுது. மேனேஜரும் அவங்க தன்னை பாத்திரக்கூடாதுன்னு மறைஞ்சிக்கிறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் மேனேஜர் படிக்கட்டில் இறங்கி ஸ்டோர் ரூம் கதவை திறக்க போகிறாங்க. அப்போ மேனேஜரை யாரோ அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே படிக்கட்டில் விழுகிறதோட இந்த சீன் முடியுது. அடுத்த நாள் ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத காட்டுறாங்க. அப்படின்னா ஹீரோயினை காப்பாற்றிட்டாங்க. ஆனால் கதவு க்ளோஸ் ஆனதில் ஹீரோயினுக்கு பேனிக் அட்டாக் வந்து ஸ்டோர் ரூம்லேயே மயங்கியிருந்திருக்காங்க. ஹீரோயினோட ஹஸ்பண்ட்க்கு தகவல் தெரியும், உடனே அவர் கிளம்பி வந்துட்டாரு போல. ஹீரோயின் நேற்று நைட்டு அரை மயக்கத்தில் இருக்கிறப்ப மேனேஜரை ஸ்ட்ரெச்சரில் கொண்டு போகிறத பார்த்துருப்பாங்க போல. மேனேஜருக்கு என்ன ஆச்சுன்னு ஹஸ்பண்ட் கிட்ட கேட்க அவங்க ஒன்றை காப்பாற்ற படிக்கட்டில் இறங்கி வந்தப்ப படிக்கட்டிலேருந்து கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டு இறந்துட்டாங்கன்னு ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. அப்படின்னா மேனேஜரோட கொலையையும் ஆக்சிடென்டல் டெத்துன்னு மேயரோட ஃபேமிலி நினச்சிட்டு இருக்காங்க போல. ஹீரோயினை ஸ்டோர் ரூம்க்கு அனுப்புனது காலின் தான், ஆனால் ஸ்டோர் ரூம் கதவை பூட்டினது காலினான்னு நமக்கு காட்டல. அதே மாதிரி ஸ்டோர் ரூம்லேருந்து வேகமாக ஓடி வந்த ஆளை பார்த்தப்ப மேனேஜர் அவங்க நம்மளை பாத்திரக்கூடாதுன்னு ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அப்படின்னா மேனேஜருக்கு தெரிஞ்ச பர்சனாக தான் இருக்கணும். ஸோ இப்போ யாரெல்லாம் அந்த லிஸ்ட்டில் வைக்கலாம் அப்படின்னா காலின், ஆண்டியோட பாட்டி, மேயரோட ஒய்ஃபு. பட் கில்லர் யாருங்கிறது இப்போ வரைக்கும் சஸ்பென்ஸாகவே தான் இருக்குது.
ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருந்துட்டு நீங்கள் வேலை பார்க்க வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமே பேக் பண்ணிட்டு ஊருக்கு வந்துருன்னு அட்வைஸ் பண்ணிட்டு கிளம்புறாரு. இதே நேரம் மேயர் வீட்டில் இருக்கிறத காட்டுறாங்க. காலின் கிட்ட நீ ஹீரோயினை காப்பாற்றினப்ப அவங்க எதுவும் சொன்னாங்களான்னு கேட்குறாரு. இல்லை நான் ஸ்டோர் ரூம் போனப்போ அவங்க மயங்கி தான் கிடந்தாங்கன்னு காலின் சொல்கிறாரு. ஸோ ஹீரோயினை ஸ்டோர் ரூம்லேருந்து கூட்டிகிட்டு வந்தது காலின் தான் போல். அப்போ ஹீரோயின் உள்ளே வராங்க. ஹீரோயின் வந்ததுமே நான் இங்கேருந்து கிளம்பலான்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்பவே அப்செட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மேயரும் நோன்லாம் சொல்லலை, இட்ஸ் ஓகே, உங்களுக்கு உங்கள் ஊருக்கு போகணும்னு தோணுச்சுன்னா கிளம்பிடுங்கன்னு சொல்லிடுறாரு. ஹீரோயின் காஃபி குடிக்கலான்னு கிச்சன் போகிறப்ப காலின் ஹீரோயின் கிட்ட வந்து பேசுகிறாரு. என்னால் தான் இதெல்லாம், நான் மட்டும் உன்னை ஸ்டோர் ரூம்க்கு அனுப்பாமல் இருந்தால் இது எதுவுமே நடந்திருக்காதுன்னு சொல்கிறாரு. நீ தானடா என்னை கொலை பண்ணவே பார்த்தங்கிற மாதிரி ஹீரோயின் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஹீரோயினுக்கு இவர் மேலே தான் ஃபுல் டவுட் இருக்குது. அப்போ ஆண்டியோட பாட்டி வந்து ஹீரோயின் கிட்ட நல்லா விசாரிக்கிறாங்க. நல்ல வேலை ஹீரோயினை ஸ்டோர் ரூம்லேருந்து காப்பாற்றிட்டோன்னு காலின் சொல்லவும், ஆமாம் இல்லைன்னா இன்னொரு ஆக்சிடென்டல் டெத்து இந்த ஊரில் நடந்திருக்கும் இல்லையா அப்படின்னு ஆண்டியோட பாட்டி காலினை பார்த்து நக்கலாக கேட்குறாங்க. இதில் கடுப்பான காலின் கையில் வச்சிருந்த நியூஸ் பேப்பரை கிச்சன்லேயே வச்சுட்டு போகிறாரு. அப்போ அதில் ஹெட் நியூஸாக விக்டோரியாவை பற்றி போட்டிருக்கு. விக்டோரியா இறந்தப்ப அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்கன்ற விஷயம் இப்போ தான் காலினுக்கு தெரியுது போல். அதுவும் அவர் அப்செட் பண்ணிக்க. அடுத்த சீனில் ஹீரோயின் காஃபி ஷாப்க்கு போகிறாங்க. அப்போ காலின் ஹீரோயின் கிட்ட வந்து பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவரும் விக்டோரியாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகியிருக்காங்க, ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்லலாம் இல்லை. ஆனால் ரீசெண்டாகவே விக்டோரியா வேலை கிடைக்காம ரொம்பவே ஸ்ட்ரெஸ்டாக இருந்திருக்காங்க. விக்டோரியாவுக்கு நிறையவே டெக்ஸ்ட் மெசேஜஸ்லாம் வந்திருக்கு. ஆனால் மெசேஜ் வரப்பெல்லாம் அது எல்லாத்தையுமே காலின் கிட்டேருந்து மறைச்சிருக்காங்க. காலின் அப்பா அதை பெருசாக எடுத்துக்கல போல். விக்டோரியா இறந்ததுக்கப்புறம் இவருக்கு கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிச்சிருக்கு. இவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் யாஸ்மின் இருக்காங்கல்ல, அவங்களோட வீட்டு சாவி காலின் கிட்ட இருந்திருக்கு. கூடவே விக்டோரியாவோட வீட்டு சாவி இருந்தனால காலின் விக்டோரியாவோட வீட்டுக்கு போயிருக்காரு. எவிடன்ஸ் ஏதாவது இருக்குமான்னு பார்க்கறதுக்காக தான் போனதை சொல்கிறாரு. நீங்கள் ஏதாச்சும் கண்டுபிடிச்சிங்களான்னு ஹீரோயின் கேட்க ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாரு. எங்கள் எல்லாருக்குமே விக்டோரியாவை ரொம்பவே பிடிக்கும், ஆண்டியோட பாட்டிக்கு மட்டும்தான் விக்டோரியாவை பிடிக்கலன்னு சந்தேகத்தை அவங்க பக்கம் திருப்பிட்டு போகிறாரு. ஆண்டியுமே ஒரு தடவை இதே தான் சொன்னான், எங்கள் பாட்டினால தான் விக்டோரியா வேலையை விட்டு போயிட்டாங்கன்னு. அடுத்து ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் காலின் ஹீரோயின் கிட்ட திரும்பவும் வந்து பேசுகிறாரு. நீ வீட்டுக்கு திரும்ப வந்ததுக்கு தேங்க்ஸ், எங்கே நீ வேலையை விட்டு போக போறியோன்னு நான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன்னு சொல்கிறாரு. ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு இன்னுமே காலின் மேலே டவுட் இருக்குது. அவர் தான் தன்னை ஸ்டோர் ரூமில் ட்ராப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. காலின் ஹீரோயின் ரூம் கிட்டேயே நின்றுட்டுருக்காரு. அப்போ ஆண்டியோட பாட்டி அந்த பக்கமாக வரவும் காலின் அங்கேருந்து போயிடுறாரு. அடுத்து நைட்டு ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கிறப்ப ஆண்டியோட பாட்டி ரூம் கதவை தட்டுறாங்க. நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு, நீ இப்போ டேஞ்சரில் இருக்க, உன்னை ஸ்டோர் ரூமில் வச்சு பூட்டிட்டு போனது காலின் தான், உன்னை எப்படியும் அவன் கொன்றுவான், நீ சீக்கிரம் அந்த ஊரை விட்டு போயிரு, நான் உனக்கு வெளியில் வெயிட் பண்ணுறேன்னு வார்ன் பண்ணிட்டு போகிறாங்க. இப்படி அர்த்த ராத்திரியில் தூக்கத்துலேருந்து உசுப்பி உன்னை காலின் கொல்ல வரான்னு சொன்னால் ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும்? வேகமாக ஒரு சிசர்ஸ் எடுத்துக்கிட்டு ரூமை விட்டு வெளியே வராங்க. பார்த்தா பின்னாடி காலின் வந்து நிற்கிறாரு, அதுவும் கையில் கத்தியோட. ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்காக விரட்டிக்கிட்டே வராரு. ஹீரோயின் காலின் கிட்டேருந்து தப்பிச்சு போகிறாங்க. அங்கே ஹாலில் ஆண்டியோட பாட்டி இறந்து கிடக்காங்க. இதை பார்த்து ஷாக்கான ஹீரோயின் காலினை திரும்பி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா காலின் ஆளை காணோம். அப்போ வெளியே யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்குது. பார்த்தா இவ்வளோ நேரம் ஹீரோயின் கண்டது எல்லாமே கனவு. ஆனால் கதவை தட்டினது என்னமோ நிஜம். அந்த கதவை தட்டினது ஆண்டி தான். அவனுக்கு தூக்கம் வரலன்னு ஹீரோயின் கிட்ட வந்து சொல்கிறான். சரிவா, அப்போ நம்ம நைட்டு பெட் டைம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு ஹீரோயின் ஆண்டியை கூட்டிகிட்டு போகிறாங்க. 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப ஆண்டி ஹீரோயின் கிட்ட, இப்போ ரீசெண்டாகவே காலின் நார்மலாகவே இல்லை, விக்டோரியா இருந்தது அவரை ரொம்பவே அப்செட் பண்ணுது, இதுக்கும் அவங்க 2 பேரும் அவ்வளோலாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை, ஆனால் நிறைய மெசேஜஸ் மட்டும் அனுப்பிக்குவாங்கன்னு சொல்கிறான். உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு ஹீரோயின் கேட்க, நான் அப்பப்போ காலினோட லேப்டாப்பில் கேம்ஸ் விளாடுவேன், அவர் லேப்டாப் பாஸ்வேர்டே என்னோட பர்த்டே தான் வச்சுருக்காரு, அதனால் அவரோட லேப்டாப்பை என்னால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். நல்ல வேலை ஒரு நாள் இதே மாதிரி தூக்கமே வரலன்னு காலையில் எழுந்திரிச்சிட்டேன், காலினோட லேப்டாப்பில் கேம் விளாண்டுட்டுருக்கிறப்ப எங்கள் அம்மா வந்துட்டாங்க, நான் நைஸாக காலினோட ரூம்லேருந்து வெளியே வந்துட்டேன், நான் கேம் விளாண்டதை எங்கள் அம்மா பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறான். ஸோ காலினோட லேப்டாப் பாஸ்வேர்டு இப்போ ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் காலினோட லேப்டாப்பை செக் பண்ணி பார்க்கலான்னு ஹீரோயின் போகிறாங்க. பார்த்தா அங்கே ஹீரோயினுக்கு முன்னாடி ஆண்டியோட பாட்டி காலினோட ரூமை செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு ஹீரோயின் கேட்க, எனக்கு காலின் மேலே டவுட் இருந்துகிட்டே தான் இருக்குது, அதான் அவன் ரூமை செக் பண்ணி ஏதாவது சிக்குமான்னு பார்க்க வந்தேன். நீயும் ஸ்மார்ட்டான பொண்ணு தான், உனக்கும் அவன் மேலே டவுட் வந்து தான் நான் அவனோட ரூமை செக் பண்ண வந்திருக்கான்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் அவனோட லேப்டாப்பை செக் பண்ண வந்தேன்னு சொல்லிட்டு ஆண்டியோட டேட் ஆஃப் பர்த்தை போட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. முன்னாடி டெஸ்க்டாப்லேயே காலின் விக்டோரியா கூட சேட் பண்ணது இருக்குது. நான் உன்னை லவ் பண்ணுறேன், உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு காலின் விக்டோரியாவுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஆனால் ஹீரோயின் கிட்ட சொல்லும்போது என்ன சொன்னார்னா, நாங்கள் பியூர்லி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னார். ஸோ இதுவே பொய் தான். ஆனால் விக்டோரியாவுக்கு காலின் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னோ அவங்க வேற ஒருத்தர் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறதாவும் மெசேஜ் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அதை விட முக்கியம், இன்னொரு மெசேஜில்
எனக்கு நீ தானே பிளாக்மெயில் மெசேஜ் அனுப்புகிற, இனிமேல் அதை பண்ணாதன்னு திட்டி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஸோ காலின் விக்டோரியாவை லவ் விஷயத்தில் டிஸ்டர்ப் பண்ணியிருக்காருனோ பிளாக்மெயில் மெசேஜ் அனுப்பியிருக்காருனோ ஹீரோயினுக்கு தெரிய வருது. ஹீரோயின் யதார்த்தமாகவே தனக்கு மிரட்டல் மெசேஜ் வந்தப்போ காலினை தான் சந்தேகப்பட்டாங்க. இப்போ விக்டோரியாவோட சேட்டை பார்த்து காலின் தான் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. உடனே இந்த விஷயத்த மேயரோட ஒய்ஃப் கிட்ட சொல்லலான்னு போகிறாங்க. நான் உங்ககிட்ட காலினை பற்றி பேசணும்னு சொல்லவும் என்னை பற்றி என்ன பேச போகிறேன்னு காலினே வந்து நிற்கிறாரு. நீ விக்டோரியாவுக்கு லவ் மெசேஜ் பிளாக்மெயில் மெசேஜ் அனுப்புனதானு ஹீரோயின் கேட்கவும் இல்லையேன்னு சொல்கிறாரு. நான் உன் லேப்டாப்பை செக் பண்ணிட்டு தான் இதை சொல்கிறேன்னு ஹீரோயின் சொல்லவும் நீயே என் பர்சனல் லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆகுறேன்னு காலின் கோவப்படுறாரு. இவங்க 2 பேரும் ஆர்கியூ பண்ணுறதை பார்த்துட்டு மேயரோட ஒய்ஃபும் காலின் மேலே சந்தேகப்படுறாங்க. அப்போ ஆண்டியோட பாட்டி ஒரு கன்னோடு வந்து நிற்கிறாங்க. இந்த கன்னை காலினோட ரூம்லேருந்து எடுத்திருப்பாங்க போல். கன்னை பார்த்ததுமே மேயரோட ஒய்ஃபுக்கு பயம் வந்துடுது. நீ எதுக்கு கன்னெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கன்னு கேட்கவும் சத்தியமாக அது என்னோட கன்னே இல்லைன்னு காலின் சொல்கிறாரு. ஹீரோயின் உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண டிடெக்டிவ் வந்து காலினை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் ஆண்டியோட காஃபி ஷாப்பில் இருக்காங்க. அப்போ மைக்கேல் கிட்ட இருந்து ஆண்டியோட டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் அனுப்பியிருக்கேன்னு மெசேஜ் வருது. ஹீரோயின் வேகமாக அந்த ரிப்போர்ட்டை பார்க்குறாங்க. இதில் இங்கே ஒரு ஷாக் இருக்குது. என்னன்னா மேயர் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே இட்டாலியன், அதாவது சதர்ன் யூரோப்பியன். ஆனால் ரிசல்ட் வந்திருக்கிறது ஆண்டி ஒரு நார்த் வெஸ்டர்ன் யூரோப்பியன்னு வந்திருக்கு. அதாவது யூரோப்பியனில் நார்த்து சவுத்துன்னு கேட்டகரைஸ் பண்ணால் நார்த் வெஸ்டர்ன் யூரோப்பியன் பீப்புளை வந்து ஜெர்மனு ஃப்ரெஞ்சுன்னும் சதர்ன் யூரோப்பியனை வந்து இட்டாலியன்னு பிரிப்பாங்க. இங்கே பார்த்தா மேயரோட ஒய்ஃபு 2 பேருமே இட்டாலியன்கிறப்ப ஆண்டி மட்டும் எப்படி நார்த் வெஸ்டர்ன் யூரோப்பியனாக வரும்? ஒன்று ஆண்டி இவங்களோட பயாலஜிக்கல் சைல்டாக இல்லாமல் இருக்கணும், இல்லைன்னா ஆண்டியோட அப்பா மேயராக இல்லாமல் வேறொருத்தராக இருக்க வாய்ப்பு இருக்குது. எதையோ பிடிக்க போய் எதுக்கிட்டேயோ மாட்டின கதையாக போச்சு ஹீரோயினுக்கு இது ஷாக்கிங்காக இருந்தாலும் ஆண்டி கிட்ட போய் இதெல்லாம் சொல்ல விரும்பாமல் ஆண்டியோட டிஎன்ஏ மேட்ச்சு 30% இட்டாலியன் வந்திருக்குன்னு போய் சொல்லிடுறாங்க. அதை வச்சே ஃபேமிலி ட்ரீ ப்ராஜெக்டையும் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அப்போ மேயரோட ஒய்ஃப் அங்கே வராங்க. என்ன பண்ணுற ஆண்டி, தூங்க போகலையான்னு கேட்கவும் ஃபேமிலி ட்ரீ ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கதா ஆண்டி சொல்கிறான். மேயரோட ஒய்ஃபு ஆண்டி 30% இட்டாலியன்னு போட்டிருக்கதை பார்க்குறாங்க. அவங்க பெருசாக எதுவும் ஷாக் ஆகிக்கல. ஆண்டி ஒரு இட்டாலியன் நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. கிளம்புறப்ப ஹீரோயின் கிட்ட நீங்கள் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு எங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கவே இல்லைன்னு சொல்லவும் இல்லை மேயர் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. எது எப்படியோ நாங்கள் உன்னை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். காலின் கன்று வச்சிருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. அவன் இருந்த வீட்லேயே நான் உன்னையும் தங்க வச்சுட்டேன்னு சாரி சொல்லிட்டு போகிறாங்க ஹீரோயின் கிட்ட. அடுத்த சீனில் மேயர் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் மேயரோட ஒய்ஃபு அவருக்கு காஃபி கொடுக்கறதுக்காக ஆஃபீஸ் ரூம்குள்ளே வராங்க. அப்போ கரெக்டாக டிடெக்டிவ் மேயருக்கு கால் பண்ணுறாரு. டிடெக்டிவ் என்ன சொல்கிறாருன்னா காலினோட ரூமில் கிடைச்ச கன்னை வச்சு தான் யாஸ்மின் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் அதே நேரம் யாஸ்மின் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு காலின் இந்த ஊர்லேயே இல்லை. அவருக்கு பக்காவாக ஆலிபை இருக்குது. ஸோ கன்னு ரூமில் கிடைச்சதை மட்டும் வச்சு இது காலினோடதுன்னு சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் அந்த கன்னில் காலினோட ஃபிங்கர் பிரிண்ட்டே இல்லை. கிடைச்சது ஒரே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் தான், அதுவும் ஆண்டியோட பாட்டியோட ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும்தான் இருந்திருக்கு. ஆனால் இதை வச்சு நம்ம அவங்கள சந்தேகப்பட முடியாது. ஏன்னா அன்றைக்கி அவங்க அந்த கன்னை கையில் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. அடுத்த சீனில் ஆண்டியோட பாட்டியை காட்டுறாங்க. ஒரு தண்ணியில் நனைஞ்ச ஷூவையும் ஒரு ஸ்விம் சூட்டையும் எடுத்துகிட்டு வராங்க. ஹீரோயின் கிட்ட இது உன்னோடதான்னு கேட்க இல்லைன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்படின்னு அது விக்டோரியாவோட தான் இருக்கும். ஏன்னா அவளுக்கு தான் அப்படி ஈர துணியை போடுற பழக்கம் இருக்கும். அதுவும் ஷெட்டில் ட்ரெஸ் மாத்திரேன்னு அங்கேயே கலட்டி போட்டுருவான்னு கடுப்பாக சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அன்றைக்கி விக்டோரியா போட்டில் வந்தப்போ போட்டிருந்தது பிங்க் கலர் ட்ரெஸ்ஸு. இதில் இன்னொரு ஷாக் என்னென்னா கிட்டத்தட்ட இந்த ட்ரெஸ் கலர் அன்றைக்கி கில்லர் போட்டிருந்தான். ஆனால் ஹீரோயின் அன்றைக்கி விக்டோரியாவை சரியாக பார்க்காதனால இது விக்டோரியாவோட ட்ரெஸ்ஸுன்னு ஹீரோயினும் நினச்சிக்கிறாங்க. ஹீரோயின் ஹஸ்பண்ட் கூட சேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேனேஜருக்கு அடுத்த வாரம் மெமோரியல் மீட்டிங் நடக்க போகிறனால அதை முடிச்சுட்டு உடனே ஊருக்கு கிளம்பி வர ஐடியாவில் ஹீரோயின் இருக்காங்க. சரி அப்படின்னா நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிட்டு போகிறேன்னு ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயினும் ஆண்ட்ரியாவும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன மைக்கேல் கிட்டேருந்து ஏதாச்சும் ரிப்ளை வந்துச்சான்னு ஆண்ட்ரியா கேட்க இல்லைன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஒருவேளை மைக்கேல் லேப் டெஸ்ட்டை தப்பாக எதுவும் அனுப்பிட்டாரான்னு ஆண்ட்ரியா கேட்க எனக்கும் அந்த டவுட் இருக்குது. ஆனால் மைக்கேல் இன்னும் எனக்கு கால் பண்ணவே இல்லை, மெசேஜ் அனுப்புனதுக்கும் ரிப்ளை பண்ணலன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்புறமா ஆண்ட்ரியாவுக்கு பாய் சொல்லிட்டு வெளியில் வரப்போ காரில் ஒரு நோட்டீஸை யாரோ வச்சுட்டு போயிருக்காங்க. அது என்ன நோட்டீஸ்னால் மரியாதை இந்த ஊரை விட்டு போயிரு, திரும்ப வந்துடாதுன்னு பிரிண்டட் டெக்ஸ்டில் இருக்கு. ஹீரோயினுக்கு என்ன தான் பயம் இருந்தாலும் ஊரை விட்டே போக மாட்டேங்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு ஆண்டி தூங்கிட்டு இருக்கிறப்ப அவனோட கனவுல யாரோ இருக்கிற மாதிரி தெரியவும் பயத்தோட தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிடறான். ஹீரோயின் வந்து என்னாச்சுன்னு கேட்க எப்போ பாரு எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துக்கிட்டே இருக்கு. சம்டைம்ஸு நிஜமாவே ஷெட்டுக்கிட்ட யாரோ இருக்கிற மாதிரியே தெரியும். ஆனால் இப்போ கனவுல யாரோ ஒரு உருவம் ஃபேஸே இல்லாமல் வந்து என்னை பயமுறுத்துதுன்னு சொல்கிறான். சரி நீ பயப்படாம இரு, நான் போய் உனக்கு ஹாட் சாக்லேட் கொண்டு வரேன்னு ஹீரோயின் கிச்சனுக்கு போகிறாங்க. அங்கே போனால் ஆண்டி பாட்டி கிச்சனில் உட்காந்து டீ போட்டுட்ருக்காங்க.
என்னாச்சுன்னு ஹீரோயின் கேட்க, எனக்கு தூக்கம் வரல, அதான் டீ போட போறேன்னு சொல்றாங்க. அப்ப ஆண்டியோட பாட்டி ஹீரோயின் கிட்ட, நீ வெளியே விட்டு நிக்க போறியான்னு கேட்க, ஆமான்னு ஹீரோயின் சொல்றாங்க. அதுவும் சரிதான், ஏற்கனவே 2 யங் கேர்ள்ஸே இறந்து போயிட்டாங்க. அவங்க 2 பேருக்குமே த்ரெட்னிங் மெசேஜ் வேற வந்திருக்கு. இப்போ உனக்கும் த்ரெட்னிங் மெசேஜ் வருது, யாருக்கு தான் தைரியம் இருக்கும் இங்க வேலை பார்க்கன்னு பொடி வச்சு பேசிட்டு போறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயினும் ஆண்ட்ரியாவும் பேசிட்டு இருக்காங்க. அந்த பிளாக்மெயில் லெட்டரை பத்தி டிடெக்டிவ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேல, அவர் எதுவும் சொன்னாரான்னு ஆண்ட்ரியா கேட்க, இன்னைக்கு காலையில் தான் அவருக்கு அனுப்புனேன், அவர் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. இருந்தாலும் நான் நாளைக்கே ஊருக்கு போயிடலான்னு டிசைட் பண்ணிட்டேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது சேஃப் இல்லைன்னு ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு போல். அப்போ கரெக்டாக மைக்கேல் ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாரு. மைக்கேல் கிட்ட இருந்து கால் வரவும் ஹீரோயின் ஆர்வமாக எடுத்து பேசுகிறாங்க. பார்த்தா ஹீரோயினுக்கு அங்கே ஒரு ஷாக்கிங் நியூஸ் தெரிய வருது. ஆண்டியோட டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணதில் 0% இட்டாலியன் பட் 30% கிட்ட வந்து நார்த் வெஸ்டர்ன் யூரோப்பியன் வந்திருக்கு. ஸோ அந்த ஃபாதர் யாருன்னு தெரியறதுக்காக ஆண்டியோட டிஎன்ஏ யார் கூட மேட்ச் ஆகுதுன்னு ஹீரோயின் செக் பண்ண சொல்லியிருப்பாங்க போல். இங்கே தான் படத்தில் ஒரு ட்விஸ்ட்டு, ஆண்டியோட டிஎன்ஏ கூட பக்காவாக மேட்ச் ஆகிறது ஹீரோயின் ஹஸ்பண்டோட டிஎன்ஏ. ஸோ ஹீரோயின் ஹஸ்பண்ட் தான் ஆண்டியோட ஃபாதர். அப்படின்னா மேயரோட ஒய்ஃபுக்கும் ஹீரோயினோட ஹஸ்பண்ட்க்கும் அஃபேர் இருக்குது தெரிய வர ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. அடுத்தவங்க குடும்ப பிரச்சனையை தீர்க்க போனால் தான் குடும்பத்தில் இவ்வளோ பெரிய ஓட்டம் இருக்குன்னு எதிர்பார்க்கவும் இல்லை. எந்த பொண்ணு இந்த விஷயத்த நிதானமாக ஹேண்டில் பண்ண மாட்டாங்கல்ல. உடனே கால் ஹஸ்பண்ட்க்கு போகுது. நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட, உனக்கும் மேயரோட ஒய்ஃபுக்கும் இருந்த அஃபேரை பற்றி நீ ஏன் என்கிட்ட மறைச்சேன்னு சொல்லி அழுகிறாங்க. ஹீரோயினோட ஹஸ்பண்ட்க்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஆனால் ஹீரோயின் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாருன்னா, மேயர் ஒய்ஃப் கூட அஃபேர் இருந்தது உண்மைதான், ஆனால் அது 10 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினை ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ணிக்கிட்டதை சொல்கிறாரு. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உனக்கு எந்த துரோகமும் பண்ணலைன்னு சொல்கிறாரு. ஆனால் ஆண்டிக்கு நீ தான் அப்பான்னு சொல்லவும் ஹீரோயினோட ஹஸ்பண்ட்கே இது ஷாக்கிங்காக இருக்கு. இப்போ தான் ஹீரோயினுக்கு சில விஷயங்கள் ஸ்ட்ரைக் ஆகுது. ஹஸ்பண்டுக்கும் மேயரோட ஒய்ஃபுக்கும் 10 வருஷத்துக்கு முன்னாடி அஃபேர் இருந்துச்சு அப்படின்னா மேயரோட ஒய்ஃபுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அதாவது மேயர் ஆண்டிக்கு அப்பா இல்லைன்னு. அதே மாதிரி தான் ஹஸ்பண்ட் பேரை ஜேம்ஸ்னு சொன்னப்பவே மேயரோட ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜேம்ஸ் யாருன்னு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தான் மேயரோட ஒய்ஃபு எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்டேருந்து மறைச்சிருக்காங்க. அப்படின்னா ஹீரோயினுக்கு வார்னிங் லெட்டர்ஸ் கொடுத்ததும் மேயரோட ஒய்ஃபாக தானே இருக்கணும். ஸோ இந்த கேள்விகளுக்கான பதில் இப்போ மேயர் ஒய்ஃப் கிட்ட பேசினா மட்டும்தான் கிடைக்கும். ஸோ உடனே ஹீரோயின் மேயரோட ஒய்ஃபை பார்க்க போகிறாங்க. மேயர் ஒய்ஃபுக்கிட்ட ஆண்டியை பற்றி பேசணும். ஆண்டியோட அப்பா மேயர் இல்லை, அது உங்களுக்கும் தெரியும். உங்களுக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் அஃபேர் இருந்திருக்கு, ஆண்டியோட அப்பா என் ஹஸ்பண்ட் தான்னு சொல்கிறாங்க. இது கேட்டதுமே மேயர் ஒய்ஃபுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஹீரோயின் ஹஸ்பண்ட் கூட 10 வருஷத்துக்கு முன்னாடி அஃபேர் இருந்ததை ஒத்துக்கிறாங்க. அதுவும் ஒரே நாள் நைட்டு தான் 2 பேரும் இன்டிமேட்டாக இருந்ததாகவும் சொல்கிறாங்க. அதனால தான் மேயரோட ஒய்ஃபுக்கு ஆண்டியோட அப்பா ஹீரோயின் ஹஸ்பண்டாக இருப்பார்னு நினைக்கவே இல்லையா. ஆண்டி தான் 30% இட்டாலியன்னு போட்டுருந்துச்சேன்னு மேயரோட ஒய்ஃப் கேட்க, அது நான் தான் பொய் சொன்னேன், இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு அப்போ எனக்கு தெரில, அதனால தான் ஆண்டி கிட்ட பொய் சொல்லிட்டேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. மேயர் ஒய்ஃபு ஹீரோயின் கிட்ட இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்ல வேண்டான்னு கெஞ்சுறாங்க. ஏன்னா மேயருக்கு தெரிஞ்சால் தன்னோட ஃபேமிலியே கொலாப்ஸ் ஆயிரும்னு பயப்படுறாங்க. ஆனால் ஹீரோயின் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு தாவும் மேயருக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. பட் மேயரோட ஒய்ஃபு முடியவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. நீ இந்த ஊருக்கு வந்திருக்கவே கூடாதுன்னு மேயரோட ஒய்ஃப் சொல்லவும் இப்போ தான் ஹீரோயினுக்கு தெரிய வருது. ஹீரோயினுக்கு வந்த மிரட்டல் மெசேஜ்லேயும் இதே வார்த்தை இருந்துச்சு. ஸோ அப்படின்னா ஹீரோயினுக்கு மிரட்டல் மெசேஜ் அனுப்புனது காலின் இல்லை, மேயரோட ஒய்ஃபு தான். ஸோ மேயரோட ஒய்ஃபுமே ரொம்ப கோவமாக பேச ஆரம்பிக்கவும் ஹீரோயின் அப்புறமா பேசிக்கலான்னு கிளம்புறாங்க. அப்போ தான் மேயர் ஒய்ஃபோட ஜாக்கெட்டை பார்க்குறாங்க. இதே ஜாக்கெட் தான் ஆண்டியோட பாட்டி ஷெட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்படின்னா இந்த ஜாக்கெட்டும் விக்டோரியாவோடது இல்லை, மேயரோட ஒய்ஃபோடது. அப்போ ஷெட்டில் யாரோ இருக்கிற மாதிரி ஆண்டி ஃபீல் பண்ணதும் உண்மை தான். மேயரோட ஒய்ஃபு தான் ஷெட்டுக்கு போயிருக்காங்க. விக்டோரியாவை கொலை பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸை ஷெட்லேயே போட்டுட்டு வந்துட்டாங்க. விக்டோரியா கொலை செய்யப்பட்ட நாள் தான் ஆண்டி ஷெட்டில் யாரோ இருக்காங்கன்னு வந்து சொன்னான். ஆண்டியோட பாட்டி ஷெட்லேருந்து இந்த ஜாக்கெட் எடுத்துகிட்டு வந்தாங்க. இதில் லேக் வாட்டர் ஸ்மெல் வருதுன்னு வேற சொல்லியிருப்பாங்க. விக்டோரியா போட்டில் வந்தப்போ அவங்கள கொலை பண்ணிவிட்டு ஷெட்டில் வந்து ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டிருக்காங்க மேயரோட ஒய்ஃபு. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் கரெக்டாக கெஸ் பண்ணவும் மேயரோட ஒய்ஃபு ஒரு நைஃப் எடுத்துகிட்டு ஹீரோயினை அட்டாக் பண்ண வராங்க. மேயர் ஒய்ஃபு தான் விக்டோரியாவை கொலை பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே அவங்களோட ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணதுக்காக செஞ்சதாக சொல்கிறாங்க. இப்போ தான் இன்னொரு ஷாக்கான விஷயத்த சொல்கிறாங்க. யாஸ்மினையும் மேயரோட ஒய்ஃபை தான் கொலை பண்ணியிருக்காங்க. ஏன்னா மேயருக்கும் விக்டோரியாவுக்கும் அஃபேர் இருந்திருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்ட யாஸ்மின் மேயரை மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் தன் குடும்பமானத்தை காப்பாற்ற இந்த குடும்ப குத்துவிளக்கு யாஸ்மினை ஷூட் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. அதோட மேயர் திருந்திடுவார்னு எதிர்பார்த்துருக்காங்க. ஆனால் மேயர் யாஸ்மினோட மிரட்டல்லேருந்து தப்பிச்சு விக்டோரியா கூட இன்னும் க்ளோஸ் ஆகிருக்காரு. அதில் விக்டோரியா ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க போல். ஒரு நாள் விக்டோரியா தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு மேயர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. மேயரும் இந்த உண்மையை மறைக்க தான் ட்ரை பண்ணியிருக்காரு.
நீ வேலையை விட்டுரு, ஊரை விட்டே போயிரு, உனக்காக ஒரு புக் ஷாப் வச்சு தரேன், அதை வச்சு பொழைச்சிக்கோ, ஒருவேளை அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு கேட்டால் என்ன காட்டிடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எனக்கு பணம்லாம் வேண்டாம், என் குழந்தைக்கு அப்பா தான் வேணும்னு விக்டோரியா சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே மேயரோட ஒய்ஃப் கேட்டுட்டு அடுத்து விக்டோரியா மூலமாக பிரச்சனை வருமோன்னு பயந்துருக்காங்க. விக்டோரியாவுக்கும் ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதான்னு நினச்சி விக்டோரியாவையும் கொலை பண்ணிட்டாங்க. இந்த 2 கொலையிலேருந்து ஸ்மார்ட்டாக தப்பிக்கிறதுக்கு கன்னை காலினோட ரூமில் வச்சு சந்தேகத்தை அவர் பக்கம் டைவர்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் தான் ஹீரோயின் அடுத்து நானியாக வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. அப்போ தான் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் யாருன்னு மேயரோட ஒய்ஃப்க்கு தெரிய வந்திருக்கு. அடுத்து ஹீரோயினால் எதுவும் பிரச்சனை வரப்போகுதோன்னு யோசிச்சிருக்காங்க. அதனால தான் ஹீரோயினுக்கு மிரட்டல் மெசேஜ் அனுப்பி அவங்களாவே வேலையை விட்டு போகணும்னு நினச்சிருந்துருக்காங்க. ஹீரோயின் அப்பவும் போகாமல் இருக்கவும் ஸ்டோர் ரூமில் பூட்டி வச்சு கொல்ல பார்த்தாங்க. ஆனால் இவங்களோட துரதிருஷ்டமோ என்னவோ இல்லை ஹீரோயினோட அதிர்ஷ்டமோ என்னவோ மேனேஜர் மேயரோட ஒய்ஃபை பார்த்துட்டாங்க. அப்போ தான் மேனேஜர் தன்னை பார்த்துட்டாங்கன்னு தெரியவும் மேனேஜரை படிக்கட்டுலேருந்து கீழே தள்ளி விட்டுருக்காங்க. ஸோ மேயரோட ஒய்ஃபு 1 ஆள் 2 ஆள் இல்லை 3 லேடிஸை கொலை பண்ணியிருக்காங்க. இப்போ 4ஆவதாக ஹீரோயினையும் கொல்ல வராங்க. நல்ல வேலை மேயர் அப்போ கரெக்டாக வந்து ஹீரோயினை காப்பாற்றிடுறாரு. ஹீரோயின் போலீஸ்க்கு கால் பண்ண மேயர் ஒய்ஃபை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. 1 இயர் கழிச்சு அடுத்த சீன் ஆரம்பிக்குது. ஹீரோயின் தான் ஹஸ்பண்ட் கூட வந்து ஆண்டியை பார்க்குறாங்க. ஆண்டி மேயர் கூட விளாண்டுட்டு இருக்கா. ஹீரோயின் தான் எழுதின பெட் டைம் ஸ்டோரி புக்கை ஆண்டிக்கு கிஃப்ட் பண்ணுறாங்க. இதோட இந்த படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.